என்ன வீடா இல்லை கோட்டையாடா இது? சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டாங்க. ஹலோ கைஸ், நான் தான் உங்கள் உல்ஃபெக்ஸ் தமிழ் கேமர் பேசுகிறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஹலோ நேபர் ஆக்ட் 2 தான் வந்து விளையாட போகிறோம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ட் 1 விளையாடி வீடியோ போட்டிருப்போம். அந்த வீடியோ பார்க்கணும் மறக்காமல் போய் அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வந்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு சரியான ஸ்டோரி கண்டினியூஷன் வந்து புரியும். சரி, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1K சப்ஸ்கிரைப் அடிக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் வந்துட்டு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு லைக் சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு கூட பக்கத்தில் ஒரு பெல்லியும் இருக்கும், அதுவும் தட்டி விட்டிங்கன்னா நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும். சரி, அப்புறம் என்ன, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். சரி ஓகே கைஸ், வந்தாச்சு. வந்ததுமே பார்த்தீங்கன்னா நம்ம எங்கே ஆக்ட் 2ல் எங்கே கரைச்சி ஆக்ட் 1ல் எங்கே முடித்தோமோ அங்கே தான் கரெக்டாக வரும். ஓகே, நம்மளை எங்கேயோ போட்டு ஒரு இடத்துல அடிச்சிட்டாங்க. என்னடா இது, கால்லாம் ஒரே கருப்பாக இருக்குது. சரி ஓகே, இது என்ன இடம்னே தெரில. நம்ம பாட்டு நீங்கள் கூட்டின்னு வந்து போட்டு அடைச்சி விட்டான். சரி ஓகே, டோரை ஓப்பன் பண்ணுவோம். டோரை ஓப்பன் பண்ணுறா. என்னடா ஓப்பன் ஆச்சோ, என்னடா டபன்னு வெடியுது, பட்டாசு வெடின மாதிரி. என்னடா இது? வெளியே ஏதோ உருவம். என்னடா இது, வெளியே ஏதோ ஒரு உருவம் தெரிஞ்சிச்சு. பார்த்தா டப்புன்னு ஓப்பன் ஆயிடுச்சு. சரி ஓகே, இதெல்லாம் என்ன இடம்னே தெரில. சரி, நம்ம வந்து இந்த வீட்டை விட்டு தப்பிக்கணும் போல இருக்கா, அதுதான் நம்ம பண்ணணும். சரி ஓகே, பெயிண்ட் டப்பாவாக அடிக்க வச்சுக்கிறான். சரிங்க, எங்கே இருக்குது? இது ஒரு வழி இருக்குது. இந்த ஒரு சின்ன சந்தில் பூந்து போகணுமா? இது வேற கையில் ஒட்டின்னு தூரம் போ வந்தாண்ட. சரி ஓகேங்க, இப்போ நம்ம இது வழியாக தான் ஏறி தப்பிக்கணும் போல இருக்குது. அப்படியே இங்கே ஏணி படிக்கிட்டு இருக்குதுடா. ஓகே, இதெல்லாம் என்ன இடம்டா அது, எப்படி அவெல்லாம் கட்டி வச்சுக்கிறான். ஓகேங்க, மேலே வெளிச்சம் தருது, தப்பிக்கிற ஒளி நம்ம கண்ணுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். என்னடா இது? இல்லை, எனக்கு தெரிஞ்சு வீடு மாறி கீறி எதனா போட்டானா? அடேங்க அப்பா, இது என்ன வீடா இல்லை கோட்டையாடா இது? இங்கே பாருங்களேன், இவனுடைய இன்ஜினியர் புத்தியை பாருங்கள். இங்கே பாருங்கள், வீட்டுக்கு மேலே வீடு, வீட்டுக்கு மேலே வீடு. எங்கே அவன் ஆளை காணோம்? நான் அங்கே ஓடுனுங்கிறான். ஐயோ பார்த்துட்டான்யா. ஓடு ஏழு, இது எடுத்து மண்டையில் அடிக்கிறதுக்கு. ஐயோ ஜஸ்ட்டு மணி மாட்டிட்டு வந்தாடா சாவனா மண்டியா. ஐயோ என்னங்க இவன் அம்மா ஸ்பீடாக இருக்கிறான். ஆக்ட் 1க்கும் ஆக்ட் 2க்கும். ஐயோ, ஆக்ட் 1ல் காமெடி பீஸாக தெரிஞ்சுக்கிறவன் இப்போ என்னடானா ஐயோ மொரட்டு பீஸாக தொத்தின்னு வரானே. ஐயோ ஓடுறா. என்னடா இது இம்மா வேகமாக வரான்? எங்கே உள்ளே ஓடு. ஐயோ இன்னாங்க இம்மா வேகத்தில் வரான். ஐயோ அவசரப்பட்டு உள்ளே வந்துட்டானா. அப்பா நல்ல வேலை, இந்த ஜன்னல் வேறு வஞ்சி நினச்சா. எப்பா அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா என்ன பண்ணணும், இந்த இடத்த விட்டு தப்பிக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஒரு முக்கியமான பொருள் வேணும். இந்த வாழை எடுக்கணும், அதுதான் நம்மளுக்கு வேணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த ப்ரெஷர், அந்த ப்ரெஷரால் அந்த வாழை எடுக்கணும். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு சில பழுப்பு இருக்கணும். அதில் வந்து ப்ரெஷரை இது பண்ணி விடணும். ஓகே, ஒன்று இது பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் 2 வால்வு திருப்பி விடணும்னு நினைக்கிறேன். ஓகே, அது இருக்குது பாருங்கள், இதே மாதிரி வால்வு தான் நம்ம வந்து திருப்பி விடணும். என்ன இதுக்கு இதுவு காணும்? ஓகே, அதோ ஒன்று இருக்குது, இதுதான் நினைக்கிறேன். ஓகே, இது திருப்பிடா. என்னடா இது அம்மா உயரத்தில் வச்சுக்கிறீங்க, நான் எப்படா அதை போய் எட்டி இது பண்ணுவேன். சரி ஓகே, அவன் வரானான்னு ஒரு பக்கம் பார்த்துப்போம், ஏன்னா ரொம்ப வேகமாக வரான். சரி ஓகே, இது வந்து எப்படி எடுக்கிறது? ஓகேங்க, வழி எப்படி போகுது எனக்கு தெரிஞ்சு இது வழியாக தான் போய் நம்மளால் எடுக்க முடியும். இதுக்கு இதை ஓப்பன் பண்ணுறதுக்கு நம்மளுக்கு இன்னொரு பொருள் தேவணும் கைஸ். அது எடுக்கணும். உள்ளே இருக்கிறானா? உள்ளே இல்லைன்னு நினைக்கிறேன். அதனால் இப்படியே போகண்டா. ஐயோ ஏதோ பட்டுன்னுது. ஐயோ வந்துட்டான்யா. இவன் தான் திரும்ப வந்துக்கிறான். கருமம், இது அப்பத்துலேருந்து தூக்கி போட்டு அச்சுனுங்கிறான். ஓடு கையில் மாட்டினா. டப்பா ஏறா. வாடா முக்கா, வாடா சாவிடா முக்கா. ஓகே, மூக்கிலே அடி வந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு வேணாம், ஏன்னா இப்போதைக்கு அவன் ரொம்ப பக்கத்தில் இருக்கிறான். ஏன்னா வேகமாக வேற ஓடி வரானா. ஓகே, பொருள்றா கையில். அப்பா, இந்த பொருள் வச்சு தான் அவன்கிட்ட வந்து தப்பிச்சுங்கிறான். இங்கே இருக்கிறானா? ஓகே, இங்கே சவுண்டு போட்டு விட்டு நம்ம அப்படியே இங்கேருந்து அப்படியே இது பண்ணுறோம். ஓகே, போடுறா அப்படியே. ஓகேங்க, இப்போ வந்து பார்த்திங்கன்னா சவுண்டு அங்கே போட்டாச்சு. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும்னா கரெக்டாக வந்து உள்ள. ஐயோ சவுண்டு மேலே சவுண்டாக போடுது. எங்கே வேற என்ன? அதோ ஒரு வால்வு போடு வேறு மாதிரி. ஓகே, 2 வால்வு திருப்பி விட்டாச்சு. இப்போ இன்னும் ஒரு வால்வு எங்கே இருக்குது? ஓகே, வேறு என்ன இருக்கா? இந்த ஃப்ரிட்ஜில் என்ன வச்சுக்கிறான் கருமம். போடுங்க வேறு மாதிரி. இதை வச்சு தானே அந்த இது ஓப்பன் பண்ணும். போடு. அந்த 3வது வால்வு ஓப்பன் பண்ணுறதுக்கான பொருள் நம்மளுக்கு வந்து கச்சிச்சு.
சரி ஓகே, எங்கே அந்த மண்டையை ஆளக்கானோம். ஓகேங்க, இன்னும் ஒரு இது திருப்பி விட்டால் நம்மளுக்கு வந்து அந்த வால்வு வந்து எடுத்துடலாம். சரி இது ஓப்பன் பண்ணுறா. ஓகே ஓப்பன் பண்ணு. ஓகே ஏரியாச்சு மேலே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அதை எப்படி எடுக்கணும்னா, கிட்டத்தட்ட இந்த பைப்பு மேலே காலை வச்சின்னு, அதாவது இந்த பைப்பு மேலே வந்து அப்படியே நடந்து போய் எடுக்கணும், அப்படியே ஒரே ஜம்ப்பாக. ஓகே ஃபஸ்ட் அட்டம்ப்ட்லேயே முடிச்சா நல்லாயிருக்கும். வர எங்கேயோ பக்கத்தில் இருக்கிறாங்க, அதிருதுங்க. ஐயோ ஆடப்பா, கீழே நின்று என்னடா பண்ணுகிற என்னங்க இவன்? அது அந்த பாட்டில் எடுத்தாச்சுன்னுங்கிறாங்க பாருங்க, எகிரினுங்கிறான் பிடிக்கிறதுக்கு. ஐயோ ஓடிடுறான். என்ன பின்னாடி வரானா? ஐயோ என்ன அம்மா பக்கத்தில் வரான். அவன் அந்த பாட்டில் வச்சு தப்பிக்கல. ஐயோ என்னங்க இவன் இந்த மூக்கை இம்மா வேகத்தில் வரான். ஓடுறா எப்பா. ஐயோ இது மாதிரி ஜம்ப் பண்ணி போகணும் போல இருக்குது. ஐயோ இதை வேற தடிக்கிறானே, என்னடா இது ஆரம்பமே இப்படி துரத்துறான். தண்ணி வருதுங்க வால்வுலேருந்து. ஓகே மேலே ஏறு. அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணு, அப்போ தான் அவனால் இது பண்ண முடியும். ஐயோ ஆக்ட் 1க்கும் அவன் இதுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாகிறான். ஆக்ட் 1 ஏதோ பொறுமையாக வந்திருந்தான், இப்போ பார்த்தா ஏதோ மின்னல் வேகத்தில் வந்து நம்மளை பிடிக்கிறான். சரி இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அந்த அங்கேருந்து தண்ணி வருதா, இப்போ வந்து அந்த வால்வு வந்து உடச்சிருவோம். ஓகே இப்போ இந்த வால்வு வச்சு என்ன பண்ணணும்னா, இவன் ஃபஸ்ட்டு இவன் பக்கத்தில் வரானா இல்லையானே தெரியல. ஹார்ட் பீட்டு சவுண்டு டப்பு டப்புன்னு அடியுது. சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்னடா இது ஜஸ்ட்டு மிஸ்டேக் மாடா பக்கத்தில் வந்து நம்மளை பிடிச்சிருப்பான். இவன் தான் எங்கே தொத்தினேக்கிறான். ஐயோ கரெக்டாக விடு, அவன் சாவு சும்மா தொத்தினேக்கிற. நானும் எம்மா தான் ஓடுறது மூச்சு வாங்காமல். ஓகேங்க உள்ளே போயிடலாமா? வேணாம் தெரிஞ்சு இது மேலே ஏறி அவனை டிஸ்ட்ராக்ட் பண்ணுவோம், அப்போ தான் நம்மளால் இது பண்ண முடியும். ஓகேங்க இங்கே பாருங்களேன், வீடு எம்மா வயத்தில் கட்டி வச்சுக்கிறான். சரி ஓகே இப்போ இங்கேருந்து அவன் பார்த்துட்டான்னு நினைக்கிறேன். பாருங்கள் தேடுறான் பாருங்கள் மண்டையை. நான் மேலே இருக்கிறது கூட ஐயோ பார்த்துட்டான்னு நினைக்கிறேங்க. ஐயோ பார்த்துட்டான். மேலே ஏறுறானா தெரியலையே. ஐயோ தெரிஞ்சு இங்கே ஜம்ப் பண்ணி இப்படி போயிடுவோம். பார்த்துட்டான்னு நினைக்கிறேங்க. ஐயோ இவன் வேற ஆனவனா பார்த்துட்றான். ஓகே மேலே ஏறுறான்னு நினைக்கிறேன். மேலே ஏறுறானா? ஆமாங்க மேலே ஏறுறான். ஐயோ என்னங்க இவன்கிட்ட பெரும் ரோதனை ஆகுது. சரி ஓகே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே மேலே போயிடலாம். ஐயோ என்னடா மேலே போக முடியல. சரி ஓகேங்க இப்போ வந்து நம்ம வந்து மேலே வந்தாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னா, இங்கே ஒரு வழி போதா, இங்கேருந்து நம்ம வந்து இது பண்ணணும். சரி ஓகே இப்போ நம்ம இது மேலே ஏறி போய் ஒரு இதுவும் வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். அதாவது எப்படின்னா சொல்கிறேன் இருங்களேன், வாயில் வேறு இப்போ தான் வரமாட்டேங்குது வார்த்தையே. சரி இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே ஒரே தண்ணியாக இருக்கா. இந்த தண்ணியில் வந்து ஒரு நவீன ஷார்க், அதாவது ரோபோட் ஷார்க்கை எடுத்து விட்டு வச்சுருப்பான். அதுவும் இதெல்லாம் இவங்கெல்லாம் எப்படி தான் இதெல்லாம் பண்ணுறானே தெரில. இப்போ வந்து நம்ம இந்த தண்ணியில் இறங்கினாலே அந்த ரோபோட் ஷார்க் வந்து நம்மளை ஒரே பிடியாக பிடிச்சிரும். அதனால் என்ன பண்ணோம், அந்த தண்ணி எடுத்து அந்தாண்ட ஒரு டோர் ஒன்று இருக்கும், அங்கே போகணும். இப்போ நம்ம வந்து ஓகே இப்போ வந்து கையில் பொருளெல்லாம் எடுத்து வச்சுப்போம். அந்த கடிகாரம் எடுத்து வை. என்னடா எடுக்க முடியல. எடுத்து வச்சாச்சு. ஓகே இப்போ இந்த வந்து கையில் பொருளெலாம் எடுத்து வச்சாச்சு. ஏன்னா அவனை அடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். பயப்புல எம்மா வேகத்தில் வந்து நம்மளை பிடிக்கிறான். கிட்டத்தட்ட இதுக்கே நம்ம வந்து 10-15 ரவுண்ட் வச்சிட்டோம் அந்த வீட்டை. சரி ஓகே ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்னா, இந்த தண்ணியை எடுக்கணும். அதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து வழி கண்டுபிடிக்கணும். ஐயோ ஆக்ட் 1ல் இருக்கிற வீடு மாதிரி இருந்துச்சுன்னா அப்படியே காம்பவுண்டை எகிரி குச்சிட்டே தப்பிச்சிருப்பேன். இப்போ நானா இம்மாம் பெரிய காம்பவுண்டை எடுத்து கட்டி வச்சுக்கிறான். ஓகே இதில் நான் தண்ணி எந்த வால்லடா போய் திருப்பி எடுக்கிறது? ஒருவேளை இதுதான் நினைக்கிறேன். ஓகேங்க இதுதான் கரெக்டாக நம்ம வந்து அந்த வால் வந்து எடுக்கணும். அதுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து எப்பட்றா இங்கே மேலே ஏறணுமா? எப்பட்றா இது? டேய் ஏறக்கூட முடியலையாடா, எப்பட்றா இது மேலெலாம் ஏறி இது பண்ணீங்க? என்னடா இது கிளிச் ஆகிடுச்சான்னு தெரியலையே. ஐயோ கீழே விழுந்துட்டேன். ஐயோப்பா. சரி ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா அது மேலே ஏறி எப்படின்னா போடணும், அதுதான் கொஞ்சம் கஷ்டம். இங்கே பாருங்களேன் மேலே ஏற முடியல, ஏதோ சறுக்கி கீழே வருது. சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே ஒரே ஜம்ப்பாக பண்ணுறு. ஐயோ என்னடா இது கரெக்டாக இது போடவே முடியல. இது வேறு நம்மளுக்கு வேறு வம்பா போச்சே. ஈஸியாக பண்ணிடலான்னு பார்த்தேன், இம்மா கஷ்டமாகுது. ஐயோ இவன் எப்படா வந்து வந்தான்? என்னடா இது கரெக்டாக நம்ம ஏர்லேயே பிடிச்சிட்டாங்க அவன். சரி ஓகே இது என்னது? இது ஒரு மாதிரி பிரைட்டாக வெளிச்சமாக இருக்குது. என்னங்க இது? ஒருவேளை நைட் டைமாக இருக்கிறதுனால இது மாதிரி ஆகுதா? தெரிஞ்சு ரொம்ப பகலாகுது, எனக்கு இது பிடிக்கவே இல்லை. அதனால என்ன பண்ணுறோம், அவன்கிட்ட போய் அவுட் ஆகிடுவான். எங்கடா நான் மண்டையாடே எங்கடா இருக்கிறேன்? வந்து புறாடே. ஓகே என்னடா இது எப்போ
ஓகே இது ஓரளவு ஓகே. இது எனக்கு தெரிஞ்சு டைமுக்கு ஏற்ற மாதிரி மாறுற மாதிரி இருக்குது. அதனால தான் இப்படி இருக்க போல இருக்குது. சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணுவோம், கரெக்டாக போய் அந்த இதுவை போய் எடுப்போம். சரி ஓகேங்க. இப்போ வந்து கரெக்டாக தயவு செஞ்சு அது மட்டும் அது மேலே மட்டும் ஏறிடா. ஐயோ ஏறக்கூட மாட்டுக்கிறானே. ஐயோ ஏறா டே. அது ஒன்று மட்டும் ஏறிட்டா போதும்டா. அங்கேருந்து அப்படியே போய் வாழை போட்டுக்கலாம். இது வேலைக்கு ஆகாது. நான் போய் என்ன பண்ண போகிறேன், எங்கடா என் பழைய டெக்னிக் டப்பா வச்சு டப்பா எடு. ஒரு டப்பா தான் இருக்குது. இதை வச்சு ஏறிடலாமா? ஏறுவோம் வாங்க பார்த்துக்கலாம். சரி ஓகே. இப்போ இந்த டப்பா வச்சு என்ன பண்ணுவோம், ஓகே வெயிடா டப்பாவை. இப்போ வந்து இது மேலே ஏறி அப்படியே போவோம். ஏறா. என்னடா இது ஏறவே முடியல. ஐயோ ஓகேங்க. இது என்னங்க ஏறவே முடியல நம்மக்கிட்ட. இப்படி ஒரு வம்பா போச்சு. ஐயோ என்னடா ஆச்சு இது? இப்போ என்ன ஆச்சுன்னு ஏங்க என்னங்க ஆச்சு இப்போ? ஆஹா ஏதோ கிளிச் ஆகிட்டுக்குது போல இது. சரி அவுட் ஆகணும்னு ஏறிக்குது போல இருக்குது. ஓகே டப்பா விடு. ஓகே இதை இப்போ தாங்க ஏதோ நார்மலாக இருக்குது. ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அதேமாதிரி இது மேலே ஏறுறதுக்கு இம்மா ரோதனையாக இருக்குதே. வெயி டார்ச்சை வெயி டார்ச்சுன்ற மாதிரிங்க. டப்பா வச்சாச்சு. இப்போ அப்படியே கரெக்டாக என்னடா இது ஜம்ப் பண்ண முடியல. ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஜம்ப்பு பண்ணிடலாம். ஜம்ப்பு ஒரே ஒரு ஜம்ப்பு மட்டும் அதில் நீ பண்ணிட்டனா. ஐயோ ஜம்ப்பு கூட பண்ண மாட்டேங்கிறானே. ஓகே வந்தாச்சு. ஐயோ டேய் ஆஹா என்னங்க இது ஜம்ப் பண்ணுறேன். ஐயோ ஜம்ப்பாகவே மாட்டேங்குது. ஆட போங்கடா. இது எப்படா நான் ஜம்ப் பண்ணி இப்படி போகிறது. சரி ஓகே. சரி தெரிஞ்சு அவன் வரானா, இங்கே வரான் தான் நினைக்கிறேன். சரி ஓகே. இங்கே டப்பாவை போட்டு அப்படியே இங்கேருந்து ஏறுவோம். ஓகே அப்படியே குதிச்சிடலாம். என்னடா இது குதிக்கவே முடியல. எனக்கு தெரிஞ்சு வேலைக்கு ஆகாதுங்க. எனக்கு தெரிஞ்சு நானும் ட்ரை பண்ணுறேன் வேலைக்கு ஆக மாட்டேங்குது. அதனால் என்ன பண்ண போகிறேன், இன்னொரு டப்பாவை கண்டுபிடிக்க போகிறேன். அவன் வேறு கிந்திர போகிறான். சரி ஓகே. வேறு எதுனா டப்பா இங்கே இருக்குமா? இங்கே ஏதோ இருக்குதே. போடு டப்பா எடு. ஓகே ஃபஸ்ட்டெல்லாம் வெளியே நிறைய டப்பா கிடைக்கும். இப்போ என்னன்னா டப்பாவே கிடைக்க மாட்டேங்குது. சரி ஓகேங்க. இந்த 2 டப்பா வச்சு ஏற முடியுதான்னு பார்ப்போம். ஏற மட்டும் முடிஞ்சிச்சுன்னா வச்சுக்கோங்க நம்ம தான். சரி ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 1 அப்படியே இதுக்கு மேலே 2. ஓகே வச்சாச்சு. என்னடா இது குதிக்கவே முடியல. என்னடா இது வெறுப்பேற்றுது என்ன அப்படியே வர வரைக்கும். ஓகே ஓகே. இது மேலே அப்படியே கரெக்டாக அப்பா வந்தாச்சுங்க. வெற்றி கிடச்சிருச்சு நம்மளுக்கு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அப்படியே போய் அப்படியே பொறுமையாக அப்படியே நவுற மாதிரி நவுந்து நத்தை நவுற மாதிரி நவுந்து அப்படியே பொறுமையாக அப்படியே செட் பண்ணி வாழ்வை திருப்பி விட்டா வேலை முடிஞ்சிச்சு. வாழ்வை திருப்பி விடு. என்னடா இது வாழ்வு ஓகேங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி நீலாம் இறங்குது. இது இறங்குறதுக்கே கிட்ட இந்த வாழ்வு போகிறதுக்கு எம்மா நேரம் எடுத்துச்சுடா சாமி அப்பா. சரி இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணுவோம், அது பாட்டு தண்ணி இறங்கட்டும். நம்ம போய் மேலே போய் பார்க்கலாம் தண்ணி இறங்குதா இல்லையான்னு. எனக்கு தெரிஞ்சு அந்த வாழ்வு தேவையில்லைன்னு நினைக்கிறேன். அதனால் என்ன பண்ணுவோம், இந்த டப்பாவை எடுத்துகிட்டு அப்படியே போய்டுவோம். ஏன்னா இந்த டப்பா நம்மளுக்கு யூஸ் ஆகுதுங்க. இப்போ ஆக்ட் 1லேருந்து தான் நம்மளுக்கு யூஸ் ஆகினுக்குது இந்த டப்பா. அதனால் என்ன பண்ணுவோம், இந்த டப்பா இதுக்கோ கையில் எடுத்து வச்சுன்னு இருப்போம். சரி ஓகே. இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி போயிடுச்சா? என்ன போவே இல்லை. தப்பான இதுவில் போட்டோமா? இறங்குதுங்க. அந்த சுறா என்ன ஆச்சு? ஓகேங்க. தண்ணி நீலாம் இறங்கிச்சு. ஓகே இப்போ பார்த்தீங்களா இல்லையா நவீன சுறா. எப்படி இதெல்லாம் என்னடா மூளை, இந்த மூளையை வச்சுக்கின்னு என்னென்னலாம் பண்ணிக்கிறான் பார்த்தீங்களா இல்லையா? ஓகே இது அவனே வச்சுக்கிட்டோம். நம்ம என்ன பண்ணுவோம், ஷவல் எடு. ஷவல் நம்மளுக்கு மெயினும். ஓகே இப்போ இந்த டோர் ஓப்பன் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு பாடுபட்டுட்டோம் நம்ம. ஓகேங்க. இப்போ வந்து என்ன பண்ணணுன்னா ஓகே இது என்ன டப்பாவா? ஓகே இப்போ வந்து என்ன இடம்னே தெரில. இது ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இடமே. சரி ஓகே. இது கீழெல்லாம் போகுது. சரி ஓகே. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம், இந்த சாவி இருக்குதுல்ல, இந்த சாவி எடுத்து இந்த பூட்டை ஓப்பன் பண்ணுறோம். இது எதுக்குன்னா சும்மா ஷார்ட்கட்டு இங்கே வர்றதுக்கு, அதுக்கு தான். ஓகே இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோன்னா இந்த கீழே போயிட்டு ஓகே இப்போ நம்ம இந்த கீழே போகணும்ப்போ. ஐயோ பொறுமையாக போடா. ஓகே வீந்துட போகிறேன். வீந்தா மறுபடியும் ஃபஸ்ட்லேருந்து இதுவாகும். ஓகே இப்போ வந்து நம்ம வந்து எப்படி தப்பிக்க போகிறோன்னா, நம்ம வந்து இந்த வீடு இருக்குதுல்ல, இந்த ஒரு சின்ன வீடு, இதுக்கு வந்து எதுக்கு யூஸ் ஆகும்? எதுக்கு யூஸ் ஆகும் இது? ஓகே இருங்களேன், இது எதுக்கு யூஸ் ஆகும்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு இதை வச்சு ஒரு பொருள் எடுக்கணும்.
அந்த பொருளை வச்சு தான் நம்மளால் தப்பிக்க முடியும். அதுவும் அந்த பொருள் வந்து இங்கே பார்த்தீங்களா இல்லையா, என் வீடு தெரியுது. இங்கேருந்து என் வீட்டுக்கு போகணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா தான் நான் ட்ரை பண்ணுகிறேன். சரி, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணுவோம், அப்படியே மேலே போவோம். என் அம்மாவும் இடத்துல கட்டி வச்சுக்கிறான் என் வீட்டை. சரி, இப்போ வந்து நம்ம இந்த ஷவல் வச்சு அந்த சின்ன வீடை வந்து ஓப்பன் பண்ணணும். அந்த வீட்டிலேருந்து நம்மளுக்கு ஏதோ ஒரு பொருள் கிடைக்குங்க. அந்த பொருளை வச்சு நம்ம தப்பிக்கணும். ஓகே ஓகே. இப்போ என்னடா இது போகவே மாட்டேங்குது. நானும் எப்படியா போகலான்னு பார்க்குறேன், போக முடியல. சரி, இப்போ வந்து நம்ம இந்த ஷவல் வச்சு என்ன பண்ணணும்னா, ஓகே இப்போ வந்து இந்த ஷவல் வச்சு ஒரு இடத்த தோண்டணும். அதான் அந்த இது பாருங்க, பார்த்தாலே அப்படியே தெரியும். ஓகே, சவப்பெட்டிலாம் இருக்குது. இந்த சவப்பெட்டி பார்க்கும் போதெல்லாம் எனக்கு பிரிசன் எஸ்கேப் சிமிலாரிட்டி தான் ஞாபகம் வருது. சரி ஓகே, இந்த ஷவலில் என்ன இருக்கும் போடு. அதே மாதிரி அங்கேயும் கீ தான் கிடைக்கும், இங்கேயும் கீ தான் கிடைக்குதா. சரி ஓகே, இப்போ வந்து இந்த கீ வச்சு என்ன பண்ணணும்னா கரெக்டாக போய் அந்த மேலே அந்த ஒரு சின்ன வீடு இருக்குதுல்ல, அதை வந்து ஓப்பன் பண்ணணும். சரி, இப்போ வந்து மேலே ஏறலாம். இது மேலே ஏறி எப்போ போய் எப்போ திறந்து எப்போ தப்பிக்கிறது நீங்களே சொல்லுங்கள். சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்தாச்சு. இப்போ வந்து அப்படியே ஒரே இதுவாக அப்படியே பொறுமையாக போ, கீழே ஊந்துடாத, ஃபஸ்ட்லேருந்து வந்துடும். ஐயோ நான் நினச்சேன், ஐயோ என்னடா இது வேறு நம்மளை கடுப்பேற்றுது. இது என்னங்க இது, எனக்கு தெரிஞ்சு இது சாயங்காலம் டைமுன்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்படி பிரைட்டாகுது. ஏதோ வீட்டே ஆகும் பாருங்களேன், ஏதோ வெளிச்சம் போட்ட மாதிரி இருக்குது. ஓகே, இதுனா டோர் ஓப்பன் ஆகலை. ஓகே, எங்கங்க அவன் ஆளை காணோம். எங்கடா இங்கே தாண்டா சுற்றின்னு கிடப்பான் அவன். ஐயோ அதுங்க எங்கேயோ பக்கத்தில் இருக்கிறான். எங்கடா நான் எனக்கு வேலை இருக்கிற டைமில் கரெக்டாக வந்து பிடிப்பான். வெளியே போகிறானா. டேய் இதெல்லாம் இங்கே இருக்கிறான்டா. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்கத்த அவன் வேறு வெளியிறானா. சரி ஓகே, இப்போ வந்து போய் கரெக்டாக வாடா. ஓகேங்க, இப்போ வந்து நம்மளை இது பண்ணியாச்சு. இது வந்து என்ன டைமுன்னே தெரில. இது வந்து காலையிலையா நைட்டான்னு தெரில. சரி, ஏதோ ஒன்று இப்போ கரெக்டாக இருக்குதுன்னு நினைக்கிறேங்க. அதனால் என்ன பண்ணுவோம், எங்கடா போகிறது. தோ இருக்குதா வழி. நான் அங்கே போயின்னுக்கிறேன். இது வந்து மறுபடியும் போயிட்டு அந்த சின்ன வீட்டை வந்து ஓப்பன் பண்ணணும். ஓகே, இப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த இது வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ வந்து என்ன பண்ணணும்னா ஒரு சில டோர்லாம் லாக் ஆகிருக்கும். அந்த லாக் ஆன டோரை வந்து நம்ம வந்து ஓப்பன் பண்ணணும். எது ஓப்பன் பண்ணுறதுனே தெரில. இது எதுக்கு. சரி ஓகே, எல்லாத்தையும் ஓப்பன் பண்ணி வச்சுருவோம், நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, இப்போ வந்து சேரை வேறு எதுக்குடாடே, எல்லாம் சேர் ஏறலாம். ஓகே எனக்கு தெரிஞ்சு கரெக்டாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ வந்து என்ன பண்ணால் இங்கே ஒரு வழி இருக்கும். இங்கே எதனா டப்பா ஏறலாம். என்னடா இது, ஃபோன் தானே திரும்புது. ஃபஸ்ட்டு இந்த பாக்ஸ் எடுத்து வச்சுப்போம். இந்த பாக்ஸ் தான் நம்மளுக்கு மெயினாக தேவைப்படுது. இந்த சேர் வேணாம், தூக்கிடாஸ் அந்தாண்ட தூக்கிடாஸ்ரா. என்னடா வைக்க முடியல. தூக்கி கொடு. ஓகே, இந்த சவுண்டுக்கு வந்துட போகிறான். ஓகே, இந்த வழியில் தான் போகணுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணணும், ஆனால் அந்த இடத்துல ஒரு பொருள் ஒன்று வைக்கணும். அது மட்டும் என்ன தான் எனக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. என்ன வைக்கணும் தான் எனக்கு தெரில. சரி, ஃபஸ்ட்டு இந்த பூட்டை ஓப்பன் பண்ணுறோம். பக்கத்துலேயே சாவி வச்சுட்டு என்னடா ஓப்பன் ஆக மாட்டேங்குது. சரி, இது வேறு நம்மளுக்கு வேறு கையே உட்கார மாட்டேங்குது. சரி, இது என்ன வழி, இது வெளியே போகிற வழியாச்சே. இங்கே இதுக்கு வந்தோம். இருங்களேன், இது ஓப்பன் ஆகுமா. இப்போ ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. ஞாபகம் வந்துச்சு. இது எடுத்து அந்த குரோபார் எடுக்கணும். இது ஃபஸ்ட்டு எடு. எல்லாம் வந்துட போகிறான்டா. ஐயோ அதிருதே. ஓடி. ஐயோ ஓடுறா. இப்போ இந்த பொம்மையை எடுத்துகிட்டு போய் கரெக்டாக நம்ம என்ன பண்ணணும்னா மேலே வைக்கணும். போயிட்டு இந்த சாவி நம்மளுக்கு தேவையில்ல, தூக்கடாசு இந்த சாவி எதுக்கு. ஓகே, இப்போ தாங்க ஞாபகமே வருது. அந்த டாய்லெட் மேலே இப்போ மறுபடியும் இந்த பொம்மை எடுத்துகிட்டு போய் வச்சேன்னா சின்னதாக இந்த பொம்மை பெருசாக ஆகிடும். அவ்வளோதான். அந்த குரோபார் மட்டும் எடுத்துட்டாலும் நம்ம வந்து தப்பிச்சிடலாம். என்னடா இது, நானும் யோசிக்கிறேன் ஏதோ ஒன்று வைக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு. சரி, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓகே, இப்போ அவன் பக்கத்தில் இல்லைன்னு நினைக்கிறேன். அவன் போய் வேறு வழியில் அப்படியே குரோபர் எடுத்துடலாமா. அவன் ஓடு. ஐயோ பார்த்துட்டாங்க எல்லாரும். குரோபர் மட்டும் எடுத்துட்டா தப்பிச்சிடலாம். வாடா மண்டியா, இங்கே இருக்கிறான்டா, வந்து புச்சுவாடா. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து தப்பிக்கிற நேரம் வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். சரிங்க, இப்போ வந்து என்ன பண்ணுவோம் அப்படியே. ஓகே, குரோபர் நல்ல வேலை. இந்த ஒரு விஷயம் என்னன்னா அவுட் ஆகிட்டாலும் நம்ம பொருள் நம்ம இது உள்ளே இருக்கும். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த குரோபரை வச்சு எங்கேயோ ஓப்பன் பண்ணி தப்பிக்கணும்னு நினைக்கிறேன். எங்கே ஓப்பன் பண்ணணும், இந்த லைனில் தான் எங்கேயோ இருக்குங்க. இதோ இருக்குது. போடு.
ஓகே தேவையில்லாத ஆணி எல்லாமே தேவையில்லாத ஆணி பிடுங்கி தள்ளு எல்லாத்தையும். டக்குன்னு ஏறான் வர வந்துட போகிறான்டா டக்குன்னு. ஓகே பாருங்களேன் எத்தனை பழைய போட்டு மூடி வச்சுக்கிறான். ஓகே போடுறா எல்லாத்தையும் எடு. அப்பா ஒரு வழியாக இது பண்ணியாச்சுங்க. அப்பா அடி தப்பிச்சாச்சு ஒரு வழியாக. வருங்க மூச்சு வாங்க ஓடுகிறான். ஐயோ வந்துட்டாங்க. அப்பா மூக்கம் பார்த்தீங்களா இல்லையா எப்படா இவன் தப்பிச்சு வந்தான் அப்படின்னு பார்க்குறான். சரி ஓகே என்னடா இது கீழே பார்த்துனே கதவு சாப்பிட்றான். எப்போ ஒரு வழியாக தப்பிச்சு வந்தாச்சு கைஸ். ஒரு வழியாக நம்ம வந்து ஆக்ட் 2 வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சுன்னு நினைக்கிறேன். ஓகே அப்பா ஒரு வழியாக ஆக்ட் 3 ஸ்டார்ட் ஆகிடுச்சிங்க. அப்பாடி ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆக்ட் 2 வந்து வெற்றிகரமாக முடிச்சாச்சு. ஆக்ட் 3 பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் பார்ட்டில் வந்து அப்லோட் பண்ணுறேன். சரி ஓகே கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லையும் ஆனில் போடுங்க. நான் மீண்டும் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். நான் லவ் யூ ஆல். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.